ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தற்கலை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. உலகத்திலேயே இதை வந்து அதிசய அரண்மனைன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை முழுக்க முழுக்க உட்டாலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இந்த அரண்மனை கட்டி 400 இயர்ஸ்க்கு மேலே ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையில் நிறையா மூவி ஷூட்டிங்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் அலௌட் இல்லை. ஸோ அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வந்து கழட்டி விட்டுட்டு ஒரு பேருக்கு 2 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்டாக இருந்துச்சுன்னா 40 ருபீஸ், சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா 10 ருபீஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM டு ஈவினிங் 4 PM. மண்டே வந்து அந்த அரண்மனை லீவு. ஸோ நீங்கள் மண்டே விசிட் பண்ண முடியாது. இதே ஃபாரின் பீப்புள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அரௌண்ட் 200 ருபீஸ்க்கு மேலே சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க பெர் பர்சனுக்கு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. இஃப் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். அதுவும் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. இஃப் வீடியோ எடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா நிறையாவே பே பண்ணுறாங்க. நம்ம மொபைல் கேமராவுக்கு மட்டும் 20 ருபீஸ் பே பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கோம். மேண்டேட்ரிலி இந்த டிக்கெட் வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எங்கே கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் யாராவது அங்கே கேட்டாங்கன்னா இந்த டிக்கெட் நீங்கள் காமிக்கணும். இல்லைன்னா உங்களோட கேமரா ஃபோன்ஸு சீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இந்த வழியாக தான் போகணும். டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே போனோடனே அவங்க கட்டினதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே உள்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நேரோவான ஸ்பேஸு. நம்ம என்டர் ஆனவொடனே இருக்கக்கூடிய பிளேஸை வந்து பூமுக மாளிகைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் இங்கே ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சாப்பாடு பரிமாறியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி 2 ஃப்ளோர் இருக்கும் போல். நார்மல் டேஸில் அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த காவலாளிகள் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறியிருக்காங்க. விழா காலங்களில் மக்களும் அங்கே வந்து சாப்பிட்டதா சொல்லப்படுறாங்க. இந்த பகுதியில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறனால அந்த வியூஸே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள். அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா அந்த டைனிங் ஹாலோட கார்னருக்கு வந்துடும். இங்கே தான் இந்த ஜாடியில் தான் அவங்க வந்து அந்த காலத்தில் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த தான் அவங்க தாய் கொட்டாரம்னு சொல்லியிருக்காங்க. இது 2 அடுக்கு மாளிகை. முதலாக கட்டப்பட்ட மாளிகை வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 15 மாளிகை இருக்குது இந்த ஒரு அரண்மனைக்குள்ள. அதில் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட மாளிகை வந்து தாய் கொட்டாரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எந்த லைட்டுமே இந்த அரண்மனைக்குள்ளே வைக்கப்படலை. ஃபுல்லாகவே சன்லைட் மட்டுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கங்கே விளக்கு மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உப்பரிக்கா மாளிகைன்னு சொல்கிறாங்க. ராஜா அறை. ஸோ இதுதான் ராஜா யூஸ் பண்ண கட்டில். இது பல மூலிகைகளால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 அடுக்கு மாளிகை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னும், தேர்ட் ஃப்ளோரில் பத்மநாபபுரம் கோவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 ரகசிய அறை. அது மட்டும் இல்லாமல் சுரங்கப்பாதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து நமக்கு அலௌட் இல்லை. இந்த அரண்மனை முழுவதுமே சுற்றி வர்றதுக்கு அழகான பாதை வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகணும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் வழியாக போய்க்கலாம். ஸோ இவர் தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு இருந்த ராஜான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த அரண்மனையை 16th செஞ்சுரியில் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் ரவிவர்ம குலசேகர பெருமாள் கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணி இந்த மாளிகையை கட்டி முடித்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்திரவிலாஸ்னு சொல்லக்கூடிய மாளிகை தான் கடைசி மாளிகை அப்படின்னும், வெளிநாட்டு விருந்தினர்கள் வந்து அங்கே தங்குறதுக்கு அவங்க கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கீழே இருக்கிற அறைக்கு போகிறதுக்கு நம்ம அலௌட் இல்லை. மேலே மட்டும் நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்ப நம்ம விசிட் பண்ணோம் அப்டின்னா, அந்த அரண்மனைய சுத்தி வர்றதுக்கு அழகான ஒரு பாதை வந்து அமைச்சிருக்காங்க. ஃபுல்லா கிரீனிஷா சூப்பர்பா இருந்துச்சுங்க. ஸோ, இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து, அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண குளம் இருக்கு இல்லைங்களா? அதுல இப்ப வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அங்க போகுறதுக்கு அலவுட் கிடையாது. ஸோ, இத வந்து குழப்புறா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேல போறதுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்க போக முடியாது. ஸோ, இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கிறது அவங்க அந்த காலத்துல இருந்த கிச்சன். ஆட்டாங்கல் வந்து அங்கேயே பொதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பெரிய பேஷன் மாதிரியும் வச்சிருந்தாங்க. ஸோ, இப்ப நம்ம பார்த்துட்டுருக்கிறது நவரத்ன மண்டபம்னு சொல்றாங்க. இது ஃபுல்லா தமிழ்நாடு ஸ்டைல்ல கட்டியிருக்கிறதாவும், இங்க ஒரு சரஸ்வதி கோயில் இருக்கிறதாவும் சொல்லப்படுறாங்க. அத வந்து அரச பரம்பரையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் அந்த கோயில் வந்து கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அலவுட் இல்லையாம். அவ்வளோதான் இந்த பேலஸ நம்ம சுத்தி பார்த்தாச்சு. நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த பேலஸ போய் விசிட் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாய்.